விடுதலை சிறுத்தையோட கோஷம் பண்ண எங்கள் அண்ணன் மீசக்கார போடுவார். என்ன போடுவார்? அத்து மீறுவோம், அடக்க மறுப்போம், திமிர் எழுவோம், திருப்பி அடிப்போம் சொல்லுவார்ல. இப்போ அத்துமீற மாட்டோம், அடங்கி கடப்போம், திமிரி எழ மாட்டோம், திருப்பி படுப்போம். இதுதான் இன்னைக்கு திருமாவளவனுடைய கோஷம். சேரி புயல் ஒரு நாள் வரம்பு மீறும், வரலாறு மாறும் சொன்னவர் எங்கள் அண்ணன் திருமாவளவன். சொன்னவரே எங்கள் அண்ணன் திருமாவளவன். இன்னைக்கு ஐயோ ஆதவ அர்ஜுனா கம்முன்னு கிட்ட பேசாத பேசாத பேசாதன்னு வச்சுட்டார். அவர் கேட்குறது நியாயம் தானே. நாங்கள் கூட்டணி கட்சி தான், உங்களுக்கு அடிமை கட்சி அல்ல. நீங்கள் அவன் கொடுக்குற 2 சீட்டு 4 சீட்டு 5 சீட்டுக்கு ஏன் நீ உன் தன்மானத்தை விட்டு போகிற? கூட்டணியில் இருக்கின்ற பொழுதே குறிப்பிட்ட வட மாவட்டங்களில் கூட்டணி திமுக கட்சி கொடிகளில் விடுதலை சிறுத்தை கட்சி கொடி கட்டமாட்டான். வெக்கமில்லாம தானே இருந்தியே கூட. சேலத்தில் அவன் கட்சியை கொடியேற்ற விடலை. தமிழ்நாடு காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம். விசிகா யார் காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கா? ஸ்டாலின் வச்சுருக்காரு. எல்லா கட்சி கொடி மறக்கும், உன் கட்சி கொடி மறக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? சட்டம் தானே அது. எல்லாருக்கும் ஏடிஎம்கே கொடி, திமுக கொடி, பாமக கொடி, பாஜக கொடி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா கொடியும் பறக்குது. விடுதலை சிறுத்தை கொடி பறக்கிறதுக்கு ஏயா தடைன்னு கேட்கணுமா இல்லையா? தடை அதை உடைன்னு ஏன் சொல்லலை? இந்த படையெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலை. ஆனால் தொண்டர்கள், விடுதலை சிறுத்தை தொண்டருடைய மனசாட்சி குரலாக தம்பி ஆதவ அர்ஜுனா பேசுது.